தக்காளி தேங்காயில பண்ணாதான் சட்னியா என்ன? நார் சத்து, புரத சத்து, தண்ணி சத்துன்னு சத்துக்கு பஞ்சமே இல்லாத வாழைத்தண்டுல அட்டகாசமான சட்னி பண்ணலாங்க. வாழைத்தண்டுல உள்ள நார்லாம் எடுத்துட்டு சின்ன பீஸா கட் பண்ணி மோர்ல போட்டு வச்சுக்கலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வரமல்லி, காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து வாசனை வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு மாத்தி வச்சுக்கலாம். அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய், 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு நல்லா வதக்கிட்டு 2ல இருந்து 3 கைப்பிடி அளவு வாழைத்தண்டு பிஞ்சா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாழைத்தண்டு நல்லா வெந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சின்ன நெல்லிக்கொட்டை அளவு புளி, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமா மல்லி இலை, உப்பு போட்டு அந்த சூட்ல அப்படியே இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சிருந்த கடலை பருப்பு மிளகாலாம் ஃபர்ஸ்ட் நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்கி வச்சிருந்த வாழைத்தண்டை சேர்த்து கொஞ்சம் கொரப்பா அரைச்சு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை செய்யும் போது இவ்வளவு டேஸ்டியா இருக்கும்னு நினைக்கவே இல்லை. இப்பெல்லாம் வாரத்துல 3 நாள் இந்த சட்னி தான். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.